friends, welcome to Yamini Samayal. இன்னைக்கு நம்ம மசாலா முட்டை எப்படி பண்றதுன்றதை பார்க்க போறோம். இத மசாலா போச் டேக்னு சொல்லலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இப்ப பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டை, 1 கப் பொடியா கட் பண்ண வெங்காயம், 1/2 கப் பொடியா கட் பண்ண தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 3/4 ஸ்பூன் உப்பு, 3/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். மீடியம் தீயில தவா வச்சுக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனேயே ஃபஸ்ட் இந்த 1 கப் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோட இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூட இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் உப்பு. அடுத்து கரம் மசாலா தூள். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ண தக்காளி 1/2 கப் அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக அமுத்துற மாதிரி இதானதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் அதோட சேர்க்கலாம். இப்போ இதோடு சேர்த்து மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ தான் அந்த தக்காளியோட ஜூஸ் எல்லாம் இறங்கி டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கும். இப்போ இது கூட நம்ம 3/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போதே அந்த பச்சை வாசனை போயிடும். இது கூட நம்ம இப்போது ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த முட்டை வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் இப்போது தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து முட்டையை இப்போது உடச்சி போட போகிறோம். இதுக்கு இந்த முட்டை பண்ணுறதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. டைரெக்டாக இப்படி உடச்சி இந்த மாதிரி அப்படியே போட்டுக்கணும் முழுசாக. கொஞ்சம் மெதுவாகவே பண்ணுங்க, அப்போ கரெக்டாக உடஞ்சி அதில் விழும். இப்போது இது திருப்பியும் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டக்க அது வேகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்னும் ஆகலை. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 75% ஆயிடுச்சு. இதெல்லாம் இன்னும் கூட நல்லா ஆகணும். இப்போ தீயை நம்ம மீடியம் லென்ட்டுன்னு வச்சுக்கலாம். திருப்பி கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைக்கிறதுக்குன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை திருப்பி போடணும். இப்போ திருப்பியும் நம்ம இதை
மூடி வைக்கலாம் வேகிறதுக்காக. ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக வெந்திருக்குது. 75% இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளைலாமும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கிற மாதிரி தெரியுது. உள்ளே இருக்க எல்லோவும் வந்து கிளியராகலாம் எதுவும் தெரியலை. ஆனால் அது இன்னும் கூட கொஞ்சம் வேகணும். ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக எல்லோ கலர் தெரியுது பாருங்கள், அது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போடலாம். இந்த மாதிரி ஒரு எக்குக்கும் இது கட் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அந்த மசாலா வந்து 2 சைடுக்காகவும் வந்து போய்க்கும். இதுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ளாட்டான கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் வெந்திருக்கவே தான் உங்களுக்கு திருப்பத்துக்கும் ஈஸியாக இருக்குது. இந்த கரண்டியில் இந்த ஜூஸ் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி கொஞ்சம் ஆட்டிடலாம். இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளெல்லாம் கண்டிப்பாக வெந்துடும். அது திருப்பியும் மூடி வைக்கலாம் வேகிறதுக்காக. ஓகே, இப்போ ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஆயிடுச்சு நல்லாவே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் பாருங்கள் நல்லா வெந்திருக்கிறது தெரியுது. அதுதான் நம்மளுடைய போர்க் ஸ்டேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மசாலா முட்டையை வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது சாம்பாருக்கு, இல்லைன்னா பீஸ் புலாவ் இந்த மாதிரி ஐட்டங்களோட தொட்டு சாப்பிடலாம். மசாலா முட்டை ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.